தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தேர்தல் தோல்வி குறித்து மூன்றாவது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரக்கோணம் தஞ்சாவூர் மக்களை தேர்தல் தோல்வி குறித்து மூன்றாவது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி குறித்தான விவரங்களை வழங்கலாம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அடைந்த மிகப்பெரிய தோல்வியினுடைய எதிரொலியாக இந்த தோல்வியினுடைய நிலைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக மக்களவை தொகுதி வாரியாக அதிமுகவினுடைய பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். மூன்றாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனையை பொறுத்தவரை இன்று காலை அரக்கோணம் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை என்பது நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து தஞ்சாவூர் மக்களவையில் இருக்கக்கூடிய தேர்தல் பொறுப்பாளர்களுடன் இந்த ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் திருச்சி மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை என்பது 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முன் தெரிவித்திருந்த நிலையில இந்த 40 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை அதிமுக சந்தித்திருக்கிறது. பெருவாரியான மக்களவை தொகுதிகளில் 3ஆம் இடம் 4ஆம் இடம் வரை அதிமுக சென்றிருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டு கால பொன்விழா கண்ட இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருப்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு தான் இதற்கான ஒரே வழி என்று தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்து வந்தாலும் தன்னுடைய தலைமையில் கட்சி சரியாக தான் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலை காட்டிலும் தற்போது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலேயே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது உடனடியாக தேர்தல் தோல்விகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான குழுக்களை எல்லாம் அமைப்பார். ஆனால் தற்போது இந்த குழுக்கள் அமைக்கப்படாமல் நேரடியாக பொதுச் செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி நேரடியாக உறுப்பினர்களுடைய தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முழு வீச்சோடு பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு அறிவுறுத்தலும் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய மக்களவை பொறுப்பாளர்களுடன் நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் அறிவுரைகளாக வழங்கப்பட்டது. அதே போன்ற அறிவுரைகள் தான் அடுத்தடுத்த நாட்களும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. கூட்டணி தொடர்பாக அனைத்து பணிகளையும் கட்சியினுடைய தலைமை பார்த்துக் கொள்ளும். களத்தில் நின்று பூத் வாரியாக கட்சி வலுப்படுத்துவதற்கான பணிகளை மட்டும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் செய்தால் போதும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டு தொடர்ந்து 3வது நாளாக இந்த ஆலோசனை என்பது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. சாரா, தேர்தல் தோல்வி குறித்து 3வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சிவா.